ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்ற டாக் பாத்தீங்கன்னா 2 நாளா ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்குது. யார் இந்த அஜித் குமார், என்ன ஜஸ்டிஸ் இவருக்கு வந்துட்டு வழங்கப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நபர் ஒரு பொருளை திருடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. அதன் அடிப்படையில போலீஸும் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு இவர் மேல வந்து விசாரணை எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இவரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துட்டு வருது. இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சு, போலீஸ் இவரை என்ன பண்ணாங்க, மொத்தத்துல இவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, இப்போ ஏன் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்ன்றது வந்துட்டு போயிட்டு இருக்குதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ என்ன சொல்றது, சாத்தான்குளம் சம்பவம் யாரும் வந்துட்டு மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து திருப்பியும் இப்படி ஒரு சம்பவம். இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் படிச்சதான் நான் சொல்றேன். இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இந்த